நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 4ஆம் நாள், 4வது பாசுரம். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவே. ஆழி மழை கண்டா ஒன்று நீ கைக்கரவே. ஆழி மழை கண்டா ஒன்று நீ கைக்கரவே. ஆழி மழை கண்டா ஒன்று நீ கைக்கரவே. ஆழியுள் புக்கு முகந்து கொட தேரே ஓழி முதல் பத்மநாபன் கையில் ஆழி போர் மின்னே வலம்புரே போர் நின்றதின்று. ஆழி போர் மின்னே வலம்புரே போர் நின்றதின்று. தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெவாய். ஆழி மழை கண்டா. இந்த திருப்பாவையில ஆண்டாள் வருண பகவான வேண்டா. அதாவது ஆயிரகுல பெண்களுக்கெல்லாம் வருண பகவான் மழைக்கு அதிபதி, வெயிலுக்கு அதிபதி அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே கண்ணன் தான். சோ இதுல ஆண்டாள் வருண பகவான கண்ணனா நினைச்சது வேண்டா. என்ன சொல்றா? நீ ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவே. ஒண்ணுமே கையில வச்சுக்க கூடாது. ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடுத்த ஆர்த்தேரி. அதாவது கடல் நீருக்குள்ள அடியில புகுந்து எவ்வளவு முடியுமோ அத்தனை கடல் நீரை முகர்ந்து மேல போய் கருத்த மேகங்களாக திரண்டு, எப்படி அந்த பத்மநாபன் அந்த கார்மேகனை போல கார்மேக கண்ணனை போல கருத்த உருவம் கொண்டு கருமேகங்களாக திரண்டு ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, அந்த பத்மநாபன் கையில் உள்ள சக்கரம் போல மின்னுகின்ற சக்கரம் போல மின்னல் ஒளி வீசி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, அந்த வலம்புரி சங்கு போல எப்படி முழங்கினா இடி போல முழங்குமோ அத போல இடியா இடித்து அந்த 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 சார்கம் என்கிற அது என்றைக்குமே தோல்வியை கண்டிராத அந்த சார்கம் என்கிற அந்த வில்லில் இருந்து புறப்படும் அம்பு போல சரமாரியாக நீ மழையாய் பொழிந்து எங்கள் நீர்நிலைகளை எல்லாம் நீ நிரப்ப வேண்டும். அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? இந்த மார்கழி மாதத்தில் உன் பெயரை பாடிக்கொண்டே நாங்கள் எல்லோரும் அந்த நீர்நிலைகளில் சந்தோஷமாக நீச்சல் அடித்து மகிழ்வோம். இதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கூறுகிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.